1MDB ஊழல் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11.4 பில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மணிக்கணக்கில் தீர்ப்பை வாசித்த பிறகு புத்ராஜயா உயர் நீதிமன்ற நீதிபதி காலின் லாரன்ஸ் செக்யூரா நேற்றிரவு அதனை அறிவித்தார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் தற்போது நஜீப் அனுபவித்து வரும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த கையோடு 2028 இப்புதிய தண்டனை காலம் தொடங்கும். அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக 270 மாதங்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் என நீதிபதி அறிவித்தார். 4 அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள், 21 பண மோசடி குற்றச்சாட்டுகள் என அனைத்து 25 குற்றச்சாட்டுகளிலும் நஜீப் குற்றவாளியே என உயர் நீதிமன்றம் முன்னதாக தீர்ப்பளித்தது. 2.28 பில்லியன் ரிங்கிட் பணம் 1MDB நிதியிலிருந்து அவரது தனிப்பட்ட எம்பேங்க் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதை நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. அப்பணம் அரேபிய அரச குடும்பம் கொடுத்த நன்கொடை என நஜீப் தரப்பு முன்வைத்த வாதம் பொய் என உறுதி செய்த நீதிபதி 1MDB நிர்வாகமே சதி செய்து தம்மை ஏமாற்றிவிட்டதாக கூறியதையும் நிராகரித்தது. இதையடுத்து அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அனைத்தையும் ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் 21 பண மோசடி குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனையும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காக வழங்கப்பட்ட தண்டனை காலத்திலேயே அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். பல முறை ஒத்திவைக்கப்பட்டு 7 ஆண்டுகள் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு 1MDB வழக்கில் வந்துள்ள இத்தீர்ப்பை எதிர்த்து நஜீப் மேல்முறையீடு செய்ய உள்ளார்.